ஆவடிக்குமார் சார், திமுக மீது விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் அதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு திசை திருப்புவதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட அரசியல் பித்தலாட்டம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு நேர்மையான வழி இல்லாமல் இது போன்ற ஒரு மோசமான வழியை பின்பற்றாங்களோன்ற ஐயம் மக்களிடத்தில் வந்திருக்கு. என்ன காரணம்னா, திமுக என்ன நினைக்குது, தன்னுடைய எதிரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், அப்போ தான் கூட்டணி கட்சிகள்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம்ன்ற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சி மீது மதவாத சக்தியின் ஒரு போர்வையை பொருத்தி அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம். அவங்களுடைய பலமே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்றதை மட்டும்தான் இன்றைக்கி அவங்க நம்பியிருக்காங்க. அதனால் அதை தவிர வேறு எந்த ஆயுதமும் அவங்க கையில் இல்லாததுனால தேர்தலை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்ற ஒரு மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குது, அதிமுகவை பலகீனப்படுத்தினா, அதிமுக வந்து போட்டியிலிருந்து நேரடியாக போட்டியிட முடியாத ஒரு நிலையை உருவாக்கினாதான் திமுகவை எதிர்க்க முடியும். ஆக திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ற எதிர்ப்பு என்ற நிலை இருந்தால் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியலில் காலூன்ற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் ரெண்டு பேரையும் விரட்டி அடிச்சிருவாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கள்ள உறவு வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனைகள்லாம் கவனம் செலுத்த விடாமல் மக்களுடைய கவனங்களை திசை திருப்புறதும், ஊடகங்களுடைய பார்வையை திசை திருப்புறதும், இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுமா இந்த பனிப்போர் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சியை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க இன்னைக்கு களத்தில் ஏற்று நிற்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த ஆட்சியாளர்களை நம்பினது நாம் செஞ்ச தவறு, அதனால் இந்த ஆட்சியை இறக்கிட்டு இவங்களை எதிர்கட்சி வரிசைக்கு அனுப்புறதுன்ற உறுதியோடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுக மேலே நம்பிக்கை கிடையாது, ஆனால் அந்த மோடி எதிர்ப்பை வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக அதுதானே உண்மை. அது அவங்களே சொன்னது தானே. என்ன திமுக தன்னுடைய பலத்தில் வந்ததுன்னு எப்போ சொல்லியிருக்காங்களா? ஸ்டாலினே சொன்னது இல்லையே. எங்கள் கூட்டணி பலத்துக்கு என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு. வேறு என்ன இருக்குது? கூட்டணி அவங்க ஒற்றுமைக்கு கொள்கை கூட்டணி கிடையாது. ஒரே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்றதை தவிர அந்த கூட்டணிக்கு என்ன வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி தான் இன்றைக்கி அவங்களுடைய பலம். அது சிறுபான்மையின் மக்களை வந்து அவங்க அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு அதுதான் பலம். அதனால் இந்த நிலையில் இன்றைக்கி இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி தேர்தல் களத்தில் வேகமாக செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஆய்வுகள் நடத்துறது, கட்சி பாசறைகளை புதுப்பிக்கிறது, மக்களை சந்திக்கிறதுன்னு நாங்கள் வந்து களத்தில் வந்து உறுதியாக நிற்கிறதுனால இவங்க மக்களை சந்திக்க முடியாத இவங்க இன்றைக்கி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, ஒரு துணை முதலமைச்சர், நேற்று வரைக்கும் கோபேக் மோடின்னு சொன்னோம், அடுத்து வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், கட் அவுட் மோடின்னு சொல்லுவோன்றாரு. ஆனால் மோடி வரும்போது வெள்ளைக்கூட பிடிச்சது மறந்துட்டாங்க. அது 24ஆம் புலிகேசி வந்து வெள்ளைக்கொடி எடுத்துக்கிட்டு அவர் போருக்கு போவார். அது மாதிரி இவங்க வந்து வரவேற்கிறதுக்கு போனாங்க வெள்ளைக்கொடி எடுத்துக்கிட்டு. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பிரதமரை எவ்வளவு மலிவுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவு மலிவுபடுத்தியும் இடிவாகவும் பேசுறது அவரே செய்கிறாரு. அதை ஸ்டாலினை செய்கிறாரு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தற்குறின்றாரு. யாரை? முதலமைச்சர் தற்குறி, துணை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்குறி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்குறின்றாரு.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க அதை விட இதுக்கு பதில் சொல்கிற உதயநிதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் மத்திய அரசுக்கிட்டேருந்து காசை வாங்கி எங்ககிட்ட கொடுக்கல, அதை வாங்கி கொடுக்க துப்பில்லைன்றாரு. ஒரு அரசு, ஒரு மாநில அரசு தமிழ்நாட்டிலிருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர் கையில் வச்சிட்டு இருக்கிறது அரசு, இந்தியா நரேந்திர மோடியை எங்களை பார்த்து நடுங்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அண்ணாமலை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவர் செலவழிப்பாராம். இது என்ன ஆட்சி? அண்ணாமலை போய் வாங்கிட்டு வந்து, அண்ணாமலையோ இல்லை யாரோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா செலவழிக்கிறது ஒரு அரசு நிர்வாகத்தினுடைய திறமையா? இதை விட வெக்கங்கெட்டு போய் சொல்கிறாங்க, எதிர்கட்சி தலைவரான இது கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் வந்து கூட சேர்ந்து போராடணுமா? நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம், எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, நாங்கள் நரேந்திர மோடி சொக்காயை பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. எடப்பாடி பழனிசாமியால் எதுவும் செய்ய முடியல, நாங்கள் போய் நீட்டை நீக்கிடுவோம்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் எந்த வாக்குறுதியை யாரை நம்பி இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து வாங்கி தரணும், எடப்பாடி பழனிசாமி வந்து அனுமதி பெறணும், எங்கள் கூட நின்று போராடணும் சொல்லி கேட்குறவங்க, நீங்கள் எந்த தைரியத்தில் வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொடுத்தீங்க? அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம்னு சொல்லியிருக்காங்களே. அரசு ஊழியர்கள் நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு மட்டும் இல்லைங்க, நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் ஏமாந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒவ்வொரு துறையும், இன்றைக்கு சினிமா துறை எடுத்துங்க, ஊடகத்துறை எடுத்துங்க, நீ எல்லா துறையும் இன்றைக்கி ஒரு ஏமாற்றப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் ஏமாற்றப்பட்டதுன்னா கூட ஒரு சாதாரணமாக கடந்து போயிடலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்க வந்து தங்களுடைய உடைமைகளை இழந்து இன்றைக்கி அவங்க வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, அவங்களுடைய உரிமைகளை இழந்து இன்றைக்கி அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த நிலையில் ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு என்னமோ இவங்க வந்து ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு, விளம்பரத்தை வச்சுக்கிட்டு, அந்த பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு எல்லா ஊடகங்களையும் மிரட்டிக்கிட்டு, சோஷியல் மீடியாவை மிரட்டிக்கிட்டு, பொய் வழக்குகளை போட்டுக்கிட்டு, நீதிமன்றங்கள் அப்பப்போ குட்டு வாங்கினா கூட புத்தி வராமல் ஒரு அரசாங்கம் தற்குறித்தனமாக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் முடிஞ்சால் நான் வந்து அண்ணா சாலைக்கு தனியாக வான்றாரு, அவர் நான் தனியாக வரேன்றாரு. இதுவா அரசியல்? அண்ணா சாலைக்கு வந்து அண்ணாமலை தனியாக வர்றதும் உதயநிதி அழைக்கிறதும் இது எந்த வகையான ஒரு கீழ்த்தரமான ஒரு 4ஆம் தரமான அரசியலைக்கு தமிழ்நாட்டு கொண்டு போகிறாங்க? இன்றைக்கி ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு என்ன பதில்? இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி பாதிக்கப்படுகின்ற நிலை, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை, இன்னைக்கு மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடுமான்ற அச்சத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இந்த நேரத்துல இந்த இஷ்யூ பெருசாக்கி இல்ல, அதுதான் திசை திருப்புறது. அதுதான் கேடயமா இருக்கா? கேடை இல்லைங்க, திசை திருப்புறது. இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, ஆட்சி நடத்த முடியல, தேர்தல் நெருங்கி போச்சு, அந்த பதட்டம். இன்னைக்கு அவங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இறுதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், கடைசி பட்ஜெட், திமுகவினுடைய வரலாற்றில் கடைசி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்க வந்து இந்த பதட்டத்தில் இருக்கிறாங்க. இதோட அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுற வாய்ப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டாங்க. இவங்களுடைய ஏமாளித்தனம், இவங்களுடைய பித்தலாட்டம் எல்லாத்தையும் தமிழக மக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன் என்னை விட்டுன்னு ஓடுறாங்க. அனுபவம் வாய்ந்த தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு டிஜிபி, அடிஷ்னல் டிஜிபி தன்னுடைய அலுவலகத்தில் என்ன வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அலுவலகத்தை கொளுத்துனாங்க, எனக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அடிஷ்னல் டிஜிபி சொல்கிறாங்க. இதை விட கேவலமான ஒரு நிர்வாகம் என்ன இருக்குது? இன்றைக்கு எல்லா வகையிலும் நாள்தோறும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகராட்சியில் இருக்கிற அந்த கவுன்சிலருக்கு, அங்கே நகராட்சியில் இருக்கிற பெண் தலைவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு புகார் தராங்க காவல் நிலையத்தில். இது எந்த வகையான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார்?
ஒரு ஏங்க ஒரு ஒரு மக்களால் நகராட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகராட்சி தலைவர் என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்த நடந்ததுன்னு சொன்ன உடனே அந்த திமுக நகர செயலாளர் துணை செயலாளர் மேல வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா? நகரமன்ற உறுப்பினருக்கே இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத நிலை. நகரமன்ற தலைவருங்க, உறுப்பினர் இல்லைங்க, நகரமன்ற தலைவர் இந்தம்மா. அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இன்னைக்கு இவங்க யாரை பாதுகாக்கிறாங்க? இன்றைக்கு ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கி இரவு நேரத்தில் பெண்களுக்கு வந்து விரட்டி வந்து காரில் விரட்டி அவங்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்குறாங்க. அதை போய் புகார் கொடுத்தா காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்க, ராத்திரியில் ஏன் 11 மணிக்கு மேலே வெளியே நடமாடுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு மோசமான நிர்வாகம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இல்லாத ஒரு அவலமான நிர்வாகம். நான் எனக்கு எங்கே பார்த்தாலும் போதை, கெஞ்சா. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து மாணவர்களும் நிம்மதியாக இருக்க முடியல, ஆசிரியர் நிம்மதியாக இருக்க முடியல. அதை விட எப்போவும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பாலியல் ரீதியான புகார்கள், வன்கொடுமை, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி தொடர் நடவடிக்கைகள், அதே போலவே SDA வன்கொடுமை சட்டப்படி ஒவ்வொரு இடத்துல சம்பவங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முதலமைச்சர் எதையுமே தெரிஞ்சிக்காம அவர் ஏதோ உல்லாச பயணம் போகிற மாதிரி அங்கங்கே இந்த ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அவர் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு. இதை வந்து முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நன்றி சார். ஆவடி குமார் சார், உங்கள் இறுதிக்கட்ட கருத்து. இப்போது இன்றைக்கு திமுக என்னவோ பெரிய கொள்கை தீவிரவாதிகள் அல்லது லட்சிய புருஷர்கள் நினச்சிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பலர், அதுவும் இந்த இன்றைக்கி புதுசாக அந்த மீடியாக்கள்லாம் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் திமுகவினுடைய பழைய வரலாறு தெரியல. நீங்கள் எமர்ஜென்சி காலத்தில் 1976 முதல் முறையாக கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. அப்போ இவங்க கடுமையான இது ஒன்று, ஸ்டாலின் கூட சிறையில் இருந்த சம்பவங்கள் நடந்தது. ஸ்டாலினையே வந்து முன்னாள் துணை மேயராக இருந்த சிட்டி பாபுவும் சாத்தூர் பாலகிருஷ்ணன் தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்லியெல்லாம் இன்றைக்கும் இப்போ திமுகவில் தியாகப்பட்டியலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அடி வாங்கின ஒரு 80 தேர்தல் வருது, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி 77 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வருது. அடுத்த தேர்தலில் எந்த இந்திரா காந்தி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்களோ, எந்த மிசா சட்டத்தில் திமுகவினரை சிறை வைத்தார்களோ, எந்த மிசா சட்டத்தால் திமுக எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, நாங்கள் தான் வந்து எமர்ஜென்சி எதிர்த்து போராடணும்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கதை விட்டுட்ருக்காங்களோ, அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தார்கள். கூட்டணி சேர்ந்தாங்கன்னா சாதாரணமாக சேரல, நாடாளுமன்றத்துக்கு 40ல் 20க்கு 20 கொடுத்தாங்க. அதுதாங்க 40ல் 20க்கு 20, காங்கிரஸுக்கு 20 கொடுத்து திமுகவுக்கு 20 சீட்டு நின்னாங்க. அதுக்கு பிறகு 38 இடங்கள் ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு 6 மாதத்தில் மறுபடியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம வந்து செல்வாக்கோடு வந்துட்டோம், அதனால் இந்த நேரத்தில் கலைச்சா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்துகிறாங்க. 6 மாதத்தில் அப்போவும் 109 இடங்களில் திமுக, 109 இடங்களில் காங்கிரஸ், சரி சமமாக காங்கிரஸு கொடுத்துட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க. புரட்சித் தலைவர் மறுபடியும் வெற்றி பெற்றார். புரட்சித் தலைவர் எதுவுமே கேட்கல, அவர் வந்து பிரச்சாரம் கூட பண்ணல, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார். நான் என்ன தவறு செய்தேன், இந்த ராமச்சந்திரன் தவறு செய்தான் என்று நம்பினால் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்து இவங்களை வந்து சிறையில் தள்ளி கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்தியோடைய பதவிக்காக கூட்டு சேர்ந்தவங்க. அதுபோலவே முரசொலி மாறன் நோய்வாய்ப்பட்டு வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சையில் 1 ஆண்டு காலம் இருந்தபோது அவரை அமைச்சராகவே வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சையை அரசு செலவில் கொடுத்து அவரை வந்து அமைச்சராகவே கொண்டு வந்து இறக்கி விட்டது வாஜ்பாய் அரசு. முடிச்சு அந்த வாஜ்பாய் அரசு அந்த பதவி இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு அடுத்த நாளே காங்கிரஸ் கூட்டணி போனாங்க. அதனால அவங்க வந்து இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை விரட்டி அடித்தார்கள் என்றால் அடுத்து அவங்களுக்கு புகலிடம் தரப்போவது பிஜேபி தான். நன்றி சார்.